வெல்கம் டு சுபார்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நெட்வொர்க். ரொம்ப நாளாக நீங்கள் ஆசையாக இருந்திருப்பீங்க. இன்றைக்கி நெட்வொர்க் பண்ண போகிறோம். இந்த இடத்துல எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த நெட்டு தான் நான் எடுத்திருக்கேன். சிங்கிளாகவும் போடலாம், பட் நான் டபுளாக போட போகிறேன். சிங்கிளாக போட்டால் அவ்வளோவா எடுப்பாக தெரியாது. ஸோ டபுளாக போட்டால் நல்லாயிருக்கும். அதனால் நான் டபுளாக போட போகிறேன். எப்படி பண்ண போகிறேன்னு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக சொல்லித்தரேன். ஓகேவா? இந்த அளவு அப்படியே தெரியுது பாருங்கள், இந்த டிசைன். அப்படி ஃபஸ்ட்டு மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பின் வச்சு எல்லா பக்கமும் நல்லா டைட்டாக, எவ்வளோ டைட்டாக முடியுமோ அவ்வளோ டைட்டாக வச்சு பின் பண்ண போகிறேன். இப்போ இதே இது வந்து நம்ம ஃபுல் சைஸாக பண்ணணும் அப்படின்னா, சிங்கிளாக நம்ம விரித்து அப்படியே நம்ம இந்த கிளாத்தோடு சேர்த்து நம்ம காட்லேயே மாட்டிடணும். இது நான் குட்டியான டிசைனாக எடுத்திருக்கனால இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி சின்னதாக நான் எடுத்திருக்கேன். சரியா? பெரிய சைஸாக வேணும்னா பெருசாக நீங்கள் எடுத்துக்கோங்க. என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸு. பெரிய சைஸ் நம்ம எடுக்கிறப்ப அப்படியே நம்ம ஃப்ரேமோடு சேர்த்து நான் எப்படி நம்ம துணியை ஃபிட் பண்ணுவோமோ அதே மாதிரி தாங்க ஃபிட் பண்ணணும். ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. துணியோடு சேர்த்து மேலே அதையும் போட்டு ஃபிட் பண்ணி மெதுவாக நீங்கள் இழுங்க. நான் உங்களுக்கு புரியலைன்னா அதை கூட நான் ஒரு வீடியோவாக உங்களுக்கு நான் போடுறேன் அடுத்து. ஓகேவா? இப்போ இதை எப்படி பண்ணணும்னு ஒரு ஐடியா உங்களுக்கு நீங்கள் வரணும். அதுக்காக தான் சின்ன டிசைனில் நான் போட்டு காட்டுறேன். நீங்கள் இதை அப்படியே பாருங்கள், எப்படி நான் டைட் வைக்கிறேன் பாருங்கள். அதே மாதிரி பின் வச்சு நல்லா எல்லா சைடுமே சுருக்கமே இல்லாத மாதிரி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? நல்லா டைட் வச்சுருங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சுருங்க. மெதுவாக பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா இது இம்பார்ட்டண்டான இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க டைப் இதானே. இப்போ இந்த நெக் சுற்றி நான் வந்து ஜரி த்ரெட் போட போகிறேன். ஜரியில் 2 லைன் போட போகிறேன். எப்பயும் போடுற மாதிரி அதே தாங்க, ஒன்றும் பயப்படாதீங்க. மெட்டீரியலை எப்படி போடுவோமோ அதே தான் அப்படியே நம்ம போட போகிறோம். நெட் இருக்குன்ற அப்படின்றத நமக்கு அந்த கான்செப்டுக்கே நீங்கள் வராதிங்க. நம்ம துணியில் போடுறோம், அவ்வளோதான். அதே மாதிரி நினச்சிட்டு நீங்கள் போடுங்க. குட்டி குட்டியாக போடுங்கப்பா. சரியா? எவ்வளோ முடியுமோ அவ்வளோ குட்டி குட்டியாக. அந்த அவுட்லைன் நமக்கு தெரியுது பாருங்கள், டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும் நல்லாவே. நம்ம நெட்டு வச்சு தைக்கிறப்ப எப்போயுமே டிரான்ஸ்பரண்ட்டாக அந்த டிசைன் நம்மளுக்கு தெரியும். அப்படியே அந்த டிசைனுக்கு ஃபுல்லாக அழகாக போட்டுருங்க. ஃபுல்லாக நான் குட்டி குட்டியாக போடுறேன். நீங்களும் அதே மாதிரி போட ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் மெதுவாக பாருங்கள். நல்லா ஜூமில் வச்சு பாருங்கள். ஃபுல்லாக நான் போட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். அழகா 2 லைன் போடணுங்க. நான் எப்பயுமே சொன்ன மாதிரி டபுள் லைன் போட்டுக்கணும். எப்பயுமே ஜரி த்ரெட் வந்து நம்ம டபுள் லைன் போடுறது தான் நமக்கு சேஃப்டியானது. அதுமாதிரி ஃபுல்லாக டபுள் லைன் கொடுத்துருங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக கொடுத்துட்டேன் பாருங்கள். முடிச்சுட்டு இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குது. அதை முடிச்சிட்டேன்னா இந்த ஜரியோட ஒர்க்கு நமக்கு முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிடலாம். கட் ஒர்க் எப்படின்னு பார்த்துடலாம். சரியா? போட்ட வீடியோஸ்லாம் கட் ஒர்க் போட்டிருக்கேன். டைப் 1 டைப் 2ன்னு எல்லாமே போட்டிருக்கேன். எல்லாமே பாருங்கள். அது எல்லாமே பார்த்தா தான் உங்களுக்கு எல்லாமே ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். எல்லா வீடியோஸையும் பாருங்கள், ஒன்று ஒன்றா பாருங்கள். ஆல்மோஸ்ட் நான் சொன்ன மாதிரியே 1 மாதத்தில் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். அடுத்து ப்ளவுஸ் மார்க்கிங் மட்டும்தான் இருக்குது. அதுவுமே நான் சொல்லி கொடுத்துருவேன் உங்களுக்கு. இப்போ ஃபுல்லாக முடிச்சாச்சுங்க. இப்போ இந்த பின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம எப்படி இதை கட் பண்ணலாம், துணியிலேருந்து நெட்டை நம்ம எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். இது எல்லாமே எக்ஸஸாக இருக்கிறது. இது ஃபுல்லாக நமக்கு எக்ஸஸ். இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, பின்னாடி பேக்கில் இந்த ஜரி நம்ம போட்டோம்ல, இந்த இடத்துல கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிக்கணும். இது எதனால் நம்ம இந்த க்ளூ அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது ஜரி த்ரெட்டுக்கு வெளியே நீங்கள் பண்ணாதீங்க, உள் பக்கம் நம்ம துணியை ஒயிட் கலர் கிளாத் கட் பண்ண போகிறோம் பார்த்தீங்களா, அந்த சைடில் மட்டும் லைட்டாக நீங்கள் அந்த கார்னரில் ஒட்டி லைட்டாக போடுங்க. ரொம்ப டார்க்காலாம் போட வேணாம், சும்மா மைல்டாக போட்டு கையில் லைட்டாக நம்ம தேய்ச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸோ 15 மினிட்ஸோ நீங்கள் நல்லா காய விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணுறப்ப அந்த ஓரத்தில் இருக்க பிசிறு வராது. துணி கட் பண்ணால் நூல் நூலாக வரும் பார்த்தீங்களா, அந்த பிசிறுலாம் வராது. இப்போ நான் பண்ணுற மெட்டீரியல் வந்து காட்டன், இதில் ரொம்ப பிசிறு வராது. சில்க்கு பண்ணுறப்ப ரொம்ப பிசிறு வரும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக
பண்ணிவிட்டு அதை விட்டுருங்க, அப்படியே காயட்டும். இப்போ மேப்பாடு நம்ம கட் பண்ணலாம். மேலே இந்த எக்ஸஸாக இருக்கிற நெட்டு எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். நல்லா ஷார்ப்பாக சின்ன சிசராக எடுத்துக்கோங்க, இல்லை கட்டர்களால் உங்களால் முடியும்னாலும் பண்ணிக்கோங்க. மெதுவாக ஒட்டி ஒட்டி ஓரமாக கட் பண்ணணும். உங்களுக்கு சரியாக தெரியலையோ? இப்போ பாருங்கள், இந்த சைடு நல்லா வெட்டுறதை பாருங்களேன். நல்லா அப்படி நான் எவ்வளோ குட்டி சிசர் எடுத்திருக்கேன் பாருங்கள். சிசர்லேயுமே நம்ம நுனி இடத்த வச்சு வச்சு குட்டி குட்டியாக கட் பண்ணணுங்க. லென்த்தாக கட் பண்ணிடாதீங்க. ஒரு செகண்டில் நம்ம துணியை வெட்டிடுவோம், இல்லைன்னா உள்ளே இருக்க நெட்டை வெட்டிடுவோம். அதனால் சின்ன சின்ன சின்னதாக நீங்கள் கட் பண்ணுங்கள். அப்போ தான் ஈஸியாக இருக்கும், நம்ம பயம் இல்லாமல் கட் பண்ணலாம். பாருங்கள், எவ்வளோ குட்டி குட்டியாக கட் பண்ணுறேன் பாருங்கள். நல்லா அந்த நெட்டை கொஞ்சம் மேலே தூக்கிட்டோம்னா துணிக்கும் நெட்டுக்கும் நடுவில் கேப் வரும் பார்த்திங்களா, அந்த இடத்துல அப்படியே கட் பண்ணிடுங்க. மெதுவாக பண்ணுங்கள். இந்த ஒரு ஒர்க்குக்குமே நீங்கள் கொஞ்சம் ஃபேனை ஸ்லோ பண்ணிக்கோங்க, இல்லைனா ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் ஒர்க்கு, நெட் ஒர்க்கு, இந்த ஒர்க்லாம் பண்ணுறப்போ கொஞ்சம் கூடுமான வரைக்கும் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ஃபுல்லாக எல்லாமே எல்லா சைடும் ஒட்ட வெட்டிடுங்க. ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் எல்லா பக்கம் வெட்டிடுங்க. வெட்டியாச்சு. இப்போ பேக் சைடு காஞ்சிருச்சு. நம்ம க்ளூ போட்டோம் இல்லையா, காஞ்சிருச்சு. இப்போ பேக் சைடு எப்படி வெட்டலாம்? பேக் சைடில் நம்ம இந்த துணி எடுக்கணும். ஒயிட் கலர் துணி நமக்கு வெட்டணும். முன்னாடி நெட்டு எடுத்துருக்கோம், பின்னாடி இந்த துணி வெட்டணும். அதுக்கு என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஊசி வச்சு துணியை கொஞ்சம் மேலாப்பில் தூக்குனாப்பில் பிடிச்சிட்டு அந்த இடத்த கொஞ்சம் சின்ன இடத்த வெட்டிக்கணும். சரியாங்க? இந்த ஸ்டார்ட் பண்ணுற இடம் மட்டும் கொஞ்சம் பார்த்து பைய பண்ணுங்க. நீங்கள் நெட்டையும் சேர்த்து வெட்டிடக்கூடாது. அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஊசி வச்சு நம்ம அந்த ஒயிட் கிளாத்தை மட்டும் மேலே தூக்கிக்கிறோம். சரியா? தூக்கிட்டோம்னா அந்த ஒயிட்டுக்கும் நெட்டுக்கும் நடுவில் நமக்கு ஒரு சின்ன கேப் கிடச்சிது பார்த்தீங்களா? குட்டியாக நான் வெட்டிக்கிறேன். அந்த சின்ன ஹோலை வச்சே கொஞ்சம் அப்படியே பெருசு பெருசாக பண்ணி நம்ம வெட்டிடலாம். மெதுவாக பாருங்களேன், எப்படி வெட்டுறேன்னு பாருங்கள். இப்போ கிடச்சிருச்சு நமக்கு. எடுத்தோடனே பெருசாக வெட்டிடாதீங்க, டக்குன்னு நெட்டு கட் ஆயிரும். இவ்வளோ கஷ்டப்பட்டது வேஸ்ட் ஆயிரும். இந்த அவளை பாருங்கள். இப்போ அடியில் க்ரீன் கலரில் தெரியுது நெட்டு. இப்படியே வெட்டிடணும். இப்படி மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணணும். முன்னாடி எப்படி நெட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணோமோ அதே மாதிரி பின்னாடி கிளாத்தையும் நம்ம மெதுவாக அப்படியே கட் பண்ணணும். பெருசாக கட் பண்ணாதீங்க, சின்ன சின்ன இடமா கட் பண்ணுங்கள். ஒன்றும் அவசரம் இல்லை, பொறுமையாக பண்ணுங்கள். ரொம்ப அழகான ஸ்டிச் இது. நீட்டாக இருக்கும் இந்த ஒர்க்கு. நம்ம இப்போ ட்ரெண்டாக இருக்குது பார்த்தீங்களா, இது நிறைய பேர் போட்டு பார்த்துருப்பீங்க நீங்கள். இப்போ பாருங்கள், அந்த ஓரம்லாம் நான் கட் பண்ணுறேன். நம்ம க்ளூ போட்டோம் இல்லையா, அதனால் அந்த ஓரம்லாம் பிசிறே வராது. நம்ம துணியோட அந்த நூல் நூலாக வரும்ல கட் பண்ணால், அது வராது. நல்லாயிருக்கும். நீட்டாக அப்படியே கட் பண்ணவும் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் க்ளூ போட்டோம்னா. குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி எடுக்கிறேன் பாருங்கள். மெதுவாக பண்ணுங்கள். பாருங்களேன், இப்போ இந்த சைட் பிசிறு இருக்கும், அங்கிட்டு பிசிறே இல்லை. இங்கிட்டு பாருங்களேன், பிசிறு இருக்குது. ஏன்னா அங்கிட்டு நம்ம க்ளூ போட்டிருக்கோம், ஸோ பிசிறே இல்லை. நம்ம எப்படி கட் பண்ணுறோமோ அந்த மாதிரி நேராக அது வரும். இந்த பக்கம் பிசிறு இருக்குது. இப்போ திருப்பி நம்ம இந்த சைடு மெதுவாக நம்ம கட் பண்ணுறோம். ஃபுல்லாக இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒயிட் கலர் துணி ஃபுல்லாக எடுத்துருங்க. மெதுவாக பண்ணுங்கள். குட்டி சிசர் வச்சுக்கோங்க. உங்கள் கட்டர் ஷார்ப்பாக இருந்தால் கட்டரை வச்சு கூட யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்கும்னு. மெதுவாக கட் பண்ணுங்கப்பா, சரியா? இப்போ பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல, அழகாக வந்துடுச்சு. நம்ம கட் ஒர்க்கு, நெட் ஒர்க் எவ்வளோ நீட்டாகிடுச்சு பாருங்கள். இப்போ அந்த ஓரம் எட்ஜு என்ன தான் நம்ம பண்ணாலும் லைட்டாக அந்த ஒயிட் கலர் துணி தெரியுது. அதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னா, உள்ளே பீடு, சுகர் பீடு ஒரு லைன் கொடுக்க போகிறேன். நீங்கள் சில்க் த்ரெட் கொடுத்துக்கலாம். நம்ம அதை தெரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம எதுனாலும் பண்ணிக்கலாம். சில்க் த்ரெட் வச்சு ஒரு 2 லைன் நம்ம செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம், இல்லைனா ஸ்டெம் ஸ்டிச் போட்டுக்கலாம். எதுனாலும் பண்ணிக்கலாம். இல்லை கட் ஒர்க்கோ ஏதாச்சும் ஒரு ஒர்க் பண்ணிக்கலாம். ஒன்றுமே இல்லைனா உள்ளே ஒரு ஸ்டோன் கூட நம்ம ஒட்டிக்கலாங்க. இல்லை இன்னும் ஒரு லைன் கூட நம்ம ஜரியில் கொடுத்துக்கலாம். நான் ஒரு பீடு கொடுக்கலான்னு நினைக்கிறேன். சுகர் பீடு வச்சு ஃபுல்லாக ஒரு லைனு, சரியா? உள்கூடி கொடுக்குறப்ப அந்த அடியில் இருக்க அந்த ஒயிட் கலர் கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அது சுத்தமாக மறைஞ்சிரும். க்ரீன் மட்டும்தான் நமக்கு இன்னும் அழகாக தெரியும். கொடுத்ததுக்கப்புறம் பாருங்களேன் எப்படி இருக்கும்னு. 2 பீடாக வச்சு கொடுங்க.
ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக கொடுத்துட்டேன். அந்த மேலே அந்த வளைவுக்கும் கொடுத்துட்டேன். முடிக்க போகிறேன். அதுக்கும் கொடுத்து ஃபுல்லாக உள்ளே பாருங்களேன். இப்போ சூப்பராக இருக்குது. அந்த பிசுறே தெரியாது. நம்ம ஒயிட் கிளாத் அடியில் வச்ச அந்த சுவடே இருக்காது. ஃபுல்லாக நீட்டாகிடுது. வெறும் க்ரீன் மட்டும்தான் நமக்கு தெரியுது. நெக் பார்ட்டில் க்ரீன் கலர் ஃபுல்லாக அதை வச்சு நான் முடிச்சுக்கிறேன். ஓகேவா? அழகாக இருக்குது பாருங்கள். என்னுடைய பழைய வீடியோஸ்லாம் பாருங்கள். கிளாஸஸ் முடிய போகுது, அவ்வளவுதான். நான் சொன்ன மாதிரியே 1 மாதத்தில் முடிச்சிட்டேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எல்லாம் முடிஞ்சிச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, வெளியே கொடுக்குறது. வெளியே நான் ஸ்டோன் செயின் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்கள் ஐடியா தாங்க, என்னனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸ்டோன் ஒட்டிக்கலாம், ஸ்டோன் செயின் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம், இல்லை பீடே கொடுத்துக்கலாம், இல்லை ஏதாவது சில்கில் ஒர்க் பண்ணணுமா பண்ணிக்கலாம், இல்லை மோட்டிவ்ஸ் ஏதாவது நீங்கள் வெளியே பண்ணணுமா. ஏன்னா இது முதுகு பார்ட்டு தான், நீங்கள் என்னனாலும் பண்ணலாம். நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸ்டோன் செயின் ஒரு லைன் ஒட்டலாம், கொஞ்சம் கிராண்டாக நீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. இன்னொன்று ஸ்டோன் செயின் நான் உங்களுக்கு வீடியோ போட்டது ரொம்ப சின்னதாக தான் போட்டேன். எனக்கு அதுவே ஒரு மாதிரியாக இருந்துச்சு. சரி உங்களுக்கு ஃபுல்லாக கொஞ்சம் சொல்லுவோம் அப்படின்ட்டு, அந்த ஒரு பர்பஸ்க்காகவும் நான் இதை போட்டிருக்கேன். ஸ்டோன் பாருங்கள், நான் எப்படி தைக்கிறேன்னு பாருங்கள். ஸ்டோன் செயின் தைக்க தெரியாதவங்களுக்கு நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அதையும் பாருங்கள். நான் இந்த வீடியோவில் அதோடைய லிங்க்கையும் நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எல்லா ஸ்டிச்சஸையும் பழகிக்கோங்க. கிளாஸஸ் முடிய போகுது. அடுத்து நான் போடுறது அப்படின்னா இந்த கிளாஸ் மாதிரி கண்டினியூஸாக எல்லாமே வராது. ஸ்டிச்சஸ்ஸு வேறு வீடியோஸ் தான் நான் அப்லோட் பண்ணுற மாதிரி வரும். இதுலேயே உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். நான் அதையே ஒரு வீடியோவாக கூட நான் உங்களுக்கு போடுறேன். இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக எனக்கு இன்னும் பெருசாக எனக்கு சொல்லி காட்டுங்க, புரியலை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுனாலும் சொல்லுங்கள். நான் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். எல்லாமே பாருங்கள். லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மெயினாக. ஏன்னா 1 மந்தில் இவ்வளோ ஸ்டிச்சஸ் சொல்லி கொடுப்பாங்களா அப்படின்றது எனக்கு தெரியலை. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாமே கற்றுக் கொடுத்துட்டேன். பாருங்களேன். இந்த மாதிரி சில்க் த்ரெட்டும் கொடுக்கலாங்க அவுட்லைனுக்கு. நான் இந்த மாதிரி கொடுக்குறேன். இந்த நடு பாட்டுக்குமே ஜரி கொடுக்கலாம், ஏதாவது குட்டி குட்டி புட்டாஸ் கொடுக்கலாம். நான் ப்ளைனாக விட்டுருக்க காரணம் என்னென்னா, உங்களுக்கு அந்த நெட்டு கிளியராக தெரியணும் அப்படின்றதுக்காக நான் ஃபுல்லாக விட்டுருக்கேன். நான் இந்த இடத்துல ஏதாவது டிசைன் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். அதனால தான் நான் எதுவும் பண்ணலை. அடுத்தடுத்து வர்ற வீடியோஸில் நான் நெட்டில் நடுவில் எப்படி டிசைன் பண்ணுறது அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். வி ஷேப்லேயும் வரும் நெட்டு. அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுவும் நான் உங்களுக்கு எப்படின்னு போட்டு காட்டுறேன். சரியா? நல்லா இருக்கா? டிசைன் அழகாக இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக பண்ணியாச்சு. நெட் ஒர்க்கு வச்சு அழகாக நம்ம பண்ணியாச்சு. எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? அந்த கட் பண்ணுறது மட்டும்தாங்க. அந்த இடம் நீங்கள் பண்ண வேணாம். அது டெய்லர்ஸ் பண்ணிக்குவாங்க மேலே. நமக்கு இங்கே இது நீங்கள் எல்லாம் ஒர்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துலையும் ஒர்க் பண்ணிக்கோங்க. மேப்பார்ட் டெய்லருக்கு அவங்க கட் பண்ணி எடுக்கிறதுக்காக. இது க்ளோஸ்டு போட் நெக் இது. ஓகேவா? ஃபுல்ஃபில் ஆன பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.